சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு சமயபுரத்துல ஒரு ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அத பத்தி சொல்லுங்க சிஸ்டர். ஆமா பிரதர். இந்த சமயபுரம் மாரியம்மன் எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும். சின்ன வயசுல நாங்க திருச்சி இருக்கிறப்பவும் அடிக்கடி போயிருக்கோம். ஆனா அப்ப அவ்வளவு கூட்டம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா வரலாறு காணாத கூட்டம் வருது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட அந்த கோவிலுக்கு வருமானம் ஜாஸ்தி. இப்ப மாசம் பாத்தீங்கன்னா 2 தடவ உண்டியல் என்றாங்க. ஒரு தடவை என்றப்பவும் மினிமமா 80,00,000லேருந்து 1,00,000 வர சாரி 80,00,000லேருந்து 1,00,00,000 வர பணம் வருது. அதோட 1 கிலோ தங்கத்துலேருந்து 2 கிலோ தங்கம் வர கிடைக்குது. அப்புறம் 3 கிலோ வெள்ளி கிடைக்குது. இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில்ல வேலை பார்க்குற ஒருத்தர் சொன்னாரு. எங்களுக்கு வருஷத்துக்கே இந்த மாரி தான் வருது. அது ம். கூட்டம் நெறைய வந்தாலும் அங்க ரொம்பவே வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுது. அதனால மக்கள் ரொம்ப அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதோட பழனிக்கு அடுத்து அம்மன் கோயில்கள்ல இதான் தமிழ்நாட்டுல முதல் வசூல் நெறைய ஆகுது அது. அடுத்தது பழனி கோவில், முருகர் கோயிலுக்கு அடுத்து தமிழ்நாட்டுல இதுதான். சோ அந்த அளவு ஃபேமஸான அம்மன். அவங்க ரொம்ப யூனிக்கா நெறைய ஸ்பெஷல் அவங்கள்ட்ட இருக்குது. அது என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா இது தல வரலாறு தான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா இந்த அம்மன் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகிஷாசுர வதம் அங்க போகணும். அங்க மகிஷாசுரன வதம் செஞ்ச பிறகு துர்க்கை ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க இல்லையா? அவங்க இந்த மாதிரியா ஒரு உருவம் எடுத்து வைணவி அப்படின்ற பேர்ல திருவரங்கம் ரங்கநாதர் கோவில்ல இருந்தாங்க அந்த அம்மன் ரொம்ப உக்கிரமா இருந்ததுனால, அவங்க அத சக்திய தாங்க முடியாம, அங்க ஜீயர்ன்னு சொல்லுவாங்க. அவங்க மடாதிபதிகள் அவங்க இதுல. அவரு "இத நீங்க கொண்டு போய் எங்கேயாவது வச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு, இந்த அம்மன. சரின்ன உடனே அவங்க நெறைய பேர் தூக்கிட்டு வந்தாங்க. மாதிரி அவங்க காட்டு வழியா வந்துகிட்டு இருந்தாங்க. கருவேலங்காடு, வேல மரங்கள் நிறைஞ்ச இடம், வேப்ப மரங்கள் இது மாரி நெறைய மரங்கள் இருக்கும். அந்த மாரி இதுல வந்துகிட்டு இருக்கிறப்போ, ஒரு இடத்துல கானூர் சமயபுரம் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் கண்ணனூர் மேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க போய் வச்ச உடனே அந்த சிலைய எடுக்க பார்க்குறாங்க, எடுக்க வரல. அப்ப சாமிக்கு இங்க தான் இருக்க விருப்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அது ஆனா காடு தான். காட்டுக்குள்ள விட்டு போன பிறகு, அங்க நெறைய பிரயாணிகள், வழிப்போக்கர்கள் எல்லாம் போவாங்க. அந்த வழியா போறவங்க எல்லாரும் இந்த அம்மன பார்த்து ஆச்சரியப்பட்டு, அங்க ஊர் மக்கள் இருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த மாரி ஒரு அம்மன் வந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த அம்மன் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருந்தாங்க. சோ அதுக்கு பிறகு அதுக்கு பூஜை, புனஸ்காரங்கள் இந்த மாரிலாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த கோவில்ல என்ன ப்ரொசீஜர்ன்னா, இந்த முதல்ல இந்த கானூர் சமயபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சாங்க இல்லையா? அங்க இருந்து தான் அவங்க பிடிமண் எடுத்துட்டு இந்த கோவில அமைச்சாங்க. அதனால இப்ப எப்பவுமே இந்த செல்லாண்டி அம்மன் அங்கன்னு ஆதித்தாயின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அங்க அம்மன் கோயில் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு முதல் மரியாதை செஞ்சுட்டு தான் நம்ம சமயபுரம் அம்மனுக்கும் அவங்க செய்றாங்க. இப்ப இந்த கோவில் எப்படி விரிவடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த 17ஆம் நூற்றாண்டுல நாயக்கர்கள், விஜயநகர பேரரசு அது வந்தது இல்லைங்களா? அப்ப வந்தப்போ நெறைய நாயக்க மன்னர்கள்லாம் படையெடுத்து வந்தாங்க தமிழ்நாட்டுல. அவங்க இங்க முகாம் போட்டிருந்தாங்க திருச்சி பக்கம். அப்ப இந்த அம்மன பார்த்துட்டு அவங்க வேண்டிக்கிட்டாங்க. இது நாங்க நல்லபடியா வெற்றி பெற்று இந்த தமிழ்நாடு ஃபுல்லா கைப்பற்றி விஜயநகர பேரரசு பெரிய அரசா இருந்தது இல்லையா? அப்ப அப்படின்னு இருந்ததுன்னா, நாங்க உங்களுக்கு கோயில் கட்டி வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி வெற்றி பெற்றாங்க. அப்ப விஜயரெங்க சொக்கநாத நாயக்கர் அப்படின்னு ஒரு மன்னர் அப்ப அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் 1604ஆம் ஆண்டு இந்த கோவில கட்டுறாரு. கட்டிட்டு அது இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அ 420 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? சோ அவ்வளவு பழமையான கோவில் தான். அப்பப்போ புதுப்பிக்கிறாங்க. இப்ப இந்த கோவில்ல நெறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது பார்க்கறதுக்கு முன்னால இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்குவோம். இந்த கோவில்ல இருக்கிறப்போ, ஒரு சமயம் அந்த பழங்காலத்துல நிகழ்ந்த உண்மையான நிகழ்வு. அப்ப அந்த காலம் நெறைய பேர் காட்டு வழியா போறப்போ, ஒரு புது மணப்பெண், மணமகன், புது கோஷ்டி. அவங்க போயிட்டு இருக்காங்க காட்டு வழியா. போயிட்டு இருக்கிறப்போ, அங்க கள்வர்கள் வந்துட்டாங்க. திருடர்கள் அவங்களுடைய நகைகள், உடைகள் எல்லாத்தையுமே விலையுயர்ந்த ஆபரணங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிறாங்க.
அதோட இந்த புது மணப்பெண் அப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்கு. அவளுடைய கணவனையும் கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த அம்மன் மட்டும் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. அங்க செலவு இருக்கு. அப்போ அந்த அம்மா வந்து இந்த பொண்ணு வந்து அந்த அம்மன்ட்ட போய் அழுகுது. இப்ப இந்த மாரி எனக்கு ஒரு நாள் கூட கல்யாணம் ஆகி ஆகல. எனக்கு இந்த மாரி நிலை ஆயிடுச்சு. நீங்க எப்படியாவது என் கணவன திருப்பி தரணும். இல்லன்னா நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அழுவும். அப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு மஞ்ச சாரால ம மஞ்ச சாரி கட்டின ஒரு நடுத்தர வயது பெண்மணி வருவாங்க. ரொம்ப தேஜஸா அழகா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பொண்ணு தலைய தடவி, "நீ வருத்தப்படாத. உன் கணவன் நாளைக்கே திரும்பி வந்துருவான். நீ அந்த மாதிரி எதுவும் செஞ்சுக்காத" அப்படின்னு சொல்றப்போ, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்புறம் அந்த அம்மா வந்து உட்காந்துட்டு, "என்னோட தலைய பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. தலைய பாருன்னோனே, அந்த பொண்ணு அப்படி பின்னால தலைய பிரிச்சு பார்க்கிறப்போ, அதுல 1000 கண்கள் இருக்கும். அதனால அந்த அம்மனுக்கு வந்து 1000 கண்ணுடையாள் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. அதுக்கு நெறைய திருநாமங்கள் இருக்கு. அது என்னன்றது அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த 1000 கண்ணுடையாள் வந்து அந்த அம்மன் வந்து சாமி அப்படின்றது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் கால்ல விழுந்து கும்பிட்டப்போ, அப்புறம் அந்த அம்மன் சொன்ன மாரியே மறுநாள் அந்த கல்வர்கள் எல்லாம் பிடிச்சுட்டு, அங்க காவலர்கள், நாயக்கர்களுடைய மன்னர்களுடைய காவலர்கள் பிடிச்சு, அந்த புதுமண பெண்ணுடைய கணவனையும் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க அந்த பொண்ணுகிட்ட. அதுக்கு பிறகு இது கோவில் வந்து ரொம்பவுமே பிரபலமா இருந்துச்சு. இந்த மாதிரியா இருக்கிறப்போ, அம்மன் வந்து பச்சை பட்டினி விரதம் அப்படின்ற ஒரு விரதம் வந்து அவங்க மேற்கொண்டாங்க. அந்த மஞ்ச புடவையிலே. அந்த வழக்கம் தான் இப்பவுமே இருக்குது. அந்த பச்சை பட்டினி விரதம் அப்படின்றது என்னன்னா, மாசி மாசம் ஞாயிற்றுக்கிழமைகள், கடைசி ஞாயிறன்று தொடங்குது. இப்ப வந்து இந்த இப்ப வந்து மார்ச் மாசம் 8ஆம் தேதி தொடங்கியிருக்குது. ஒவ்வொரு ஞாயிறன்றும் பூச்சொரிதல் விழா அப்படின்னுட்டு பெரிய விழா நடைபெறும். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அம்மனுக்கு பூ சொரிதல். பூவ சொரிஞ்சு வழிபடுவாங்க. அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும். 28 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இப்ப பார்த்தீங்கன்னா 4/4/2026 வரை இது தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம அம்மன் மகிமையை சொல்லணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அம்மன பத்தி நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அவங்க எப்படி விரதம் மேற்கொள்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த அம்மன வந்து ஆதிசக்தி வந்து 8 திருக்கரங்கள்ல வாள், கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் இதெல்லாம் ஏந்திருக்காங்க கையில. இது எல்லாமே ஞான ஆயுதங்கள் தான். நம்ம நினைக்கிறோம் சண்டைக்கு போறவங்க அப்படின்னுட்டு. அப்படி கிடையாது. எல்லாமே அஷ்ட சக்தி, அஷ்ட சித்தி அளிக்கக்கூடியவை. அஷ்ட ஆயுதங்கள் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய அஞ்ஞான இருள் ஞானம் அஞ்ஞான இருளை நீக்கி ஞானம் வழங்குறது. அதனாலதான் இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் இருக்கு அம்மன் கிட்ட. நெற்றியில திருநீறு மற்றும் குங்குமம் இட்டிருக்காங்க. அம்மன் தலைக்கு மேல 5 தலை நாகம் படம் விரித்த நிலையில காட்சி தருது. இடது காலை மடிச்சு வைத்துள்ள அவர்கள் வந்து வலது காலின் கீழ் 3 அசுரர்களின் தலை காணப்படுது இல்லையா? அந்த அசுரர்கள் தலைன்றது அதுவுமே வந்து ஞானத்தோடைய விளக்கம் தான். மடிச்சு வச்சிருக்கிற அவங்களுடைய வலது காலிலுடைய கீழே வந்து 3 அசுரர்களின் தலைகள் காணப்படுகின்றன. அத வந்து மனிதனுடைய அசுர தலைவர் தன்மைகள் தான் அது. மனிதனுடைய ஆணவம், கன்மம், மாயை இதைதான் குறிக்குது. மனிதன் வந்து நான் என்ற ஆணவம், கன்மம் என்ற பழைய பூர்வ ஜென்ம பாவங்கள், தீவினைகள் அதெல்லாம் இருக்கு. அதோட மாயையால தான் உடல் என்று நினைச்சு மனிதன் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரங்களுக்கு உட்பட்டு செய்யற வினைகள் இவற்றை போக்குபவரா அம்மன் வந்து அந்த 3 தலை அசுரர்களை நசுக்கி காணப்படுறாரு. மண்டை ஓடுகள் அது எதுக்காக அணிஞ்சிருக்காரு? நம்ம எல்லாருமே ஒரு நாள் வந்து முடி சார்ந்த மன்னரும் பிடி சாம்பலாகி போவார் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே சாம்பலாக போறவங்க தான். முந்தையாவது மண்டை ஓடு தெரியும் பாதையை தான் அம்மன் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த அம்மனுக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கு. அகிலாண்ட நாயகி, சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, சீதள தேவி, கண்ணபுரத்தாள் அப்படின்ட்டு நிறைய பெயர்கள். அதோட 1000 கண்ணுடையாள் அப்படின்ற பேருமே இருக்குது. இப்ப பச்சை பட்டினி விரதம் பத்தி பார்ப்போம். இப்ப அம்மன் வந்து இந்த 28 நாட்கள் பச்சை பட்டினியா இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான யூனிக்கான அதாவது இந்த மாதிரி ஒரு அம்மனே சாமியே விரதம் இருக்கிற மாதிரியான இது வந்து எந்த கோவில்கள்லயுமே கிடையாது. அவங்க எதுக்காக விரதம் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். உலகத்தோட நன்மைக்காக விரதம் இருக்கிறாங்க. உலக மக்கள் வந்து நல்லா இருக்கணும்.
அவங்களுக்கு நம்ம வரம் கொடுக்கணும். அவங்க கேட்கிறதெல்லாம் தரணும். அது அந்த சக்திய பெருக்கிக்கிறதுக்காக இந்த 28 நாட்கள் அவங்க வந்து விரதம் மேற்கொள்றாங்க. யூசுவலா இந்த அம்மனுக்கு வந்து 6 கால பூஜைகள் நடைபெறும். அப்ப நெறைய தளிகைகள் இதெல்லாம் படைப்பாங்க இல்லையா? ஆனா இந்த 28 நாளும் வந்து அவங்களுக்கு நைவேத்தியமா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சமைச்ச உணவு எதுவும் கிடையாது. இளநீரு, அ மோரு, அப்புறம் வந்து பழங்கள், அப்புறம் பானகங்கள், கரும்பு, அப்புறம் இந்த மாவு ஒண்ணு இருக்கும். துள்ளு மாவு, இது மாதிரி மாவு இந்த மாரி தான் அவங்களுக்கு வந்து படைப்பாங்களே. இந்த 28 நாள் விரதம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த அம்மன் வந்து அவ்வளவு தூரம் சக்தி சொரூபிணியா மாறுறாங்க. இப்ப சாந்த சொரூபிணியா இந்த அம்மன வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா இந்த அம்மன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால வர உக்கிரமா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 கோரை பல் எல்லாம் இருக்கும். இது வந்து ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா, இது வந்து மூலிகைகள், களிமண், மண் இது மாரி வச்சு செஞ்சது தான். இதுக்கு வந்து இப்ப அபிஷேகம்லாம் செய்ய மாட்டாங்க எப்பவுமே. உற்சவர் இருக்கும். அதுக்கு தான் அபிஷேகம் செய்றாங்க. அப்படி வந்து கோரை பல்லா இருக்கிறப்ப அம்மன் வந்து ரொம்ப கோபத்தோட தான் இருந்தாங்க. அப்ப வந்து இவர் காஞ்சி பெரியவர்ட்ட வந்து கேட்டாங்க. இவங்க கோபத்த எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்கிறப்போ, 3 பிள்ளையார வைக்க சொன்னாங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற 3 பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணுங்க. இந்த கோபம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோரை பற்கள் உக்கிரமா இருந்ததையும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு 1970ல குடமுழுக்கு பண்ணாங்க. குடமுழுக்கு பண்ண பிறகு கிருபானந்த வாரியார் வந்து அவருக்கு நெறைய நன்கொடைகள் வரும் இல்லையா? அத வச்சு ஒரு குடமுழுக்கு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விரதம் இருக்கிறது வந்து வேற எந்த கோவில்லயுமே கிடைக்காது. இருக்காது. அந்த யூனிக் ஃபீச்சர் அந்த அம்மனுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கு. பக்தர்கள் கேட்கிறதெல்லாம் குடுக்குறது. இது நம்மளுக்கு வந்து ஞானம் இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த மாதிரியான தியானம், மெடிடேஷன் இந்த ஒருமுக தன்மையா நம்ம கடவுள நெனைச்சோம்னா, நம்மளுக்குமே சக்திகள் பெருகும் அப்டின்ற அம்மன் சொல்றாங்க. நெறைய பெண்கள் வந்து 28 நாள் விரதமும் இருக்கிறாங்க. இருந்து சாமிய நேர்த்திக் கடன் இது மாரிலாம் இருக்கும் இல்லையா? அது நெறைய நேர்ந்துக்குவாங்க. அது பின்னால நேர்த்திக் கடன்கள இது பண்ணுவாங்க. இப்ப இந்த அம்மனுக்கு வந்து இன்னும் நெறைய விசேஷமான குணங்கள்லாம் இருக்கு. வேற அம்மன்களுக்கு இல்லாதது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் விபூதி வச்சிருக்கிறாங்க இல்லையா? இவங்க வந்து சிவசக்தி சொரூபிணியா இருக்கிறாங்க. இப்ப வேற கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்து சாதாரணமா குங்குமம் இது மாரி தான் இது பண்ணி இருப்பாங்க. இவங்களுக்கு விபூதி வந்து பிரசாதமா குடுக்குறாங்க. அம்மன் கோவில்லயே விபூதி ஸ்பெஷல் பிரசாதமா குடுக்குறாங்க. அம்மன் கோவில்கள்ல பண்டாரத்தார் அப்படின்றவங்க தான் பொதுவா பூஜை பண்ணுவாங்க. இங்க வந்து அ சிவாச்சாரியார்கள் தான் பூஜை பண்றாங்க. ஏன்னா சிவ சக்தி சொரூபிணி அப்படின்றதுனால, சிவாச்சாரியார்கள் தான் இந்த அம்மனுக்கு வந்து பூஜை பண்றாங்க. இந்த மாதிரியான ஸ்பெஷலா நெறைய விஷயங்கள் இந்த அம்மனுக்கு மட்டுமே இருக்குது. அதோட இன்னும் என்ன ஒரு முக்கியமான விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் சமயம் அவங்க கொள்ளிடம் கரைக்கு நீராட வர்றாங்க. அம்மன் நீராட வரப்போ, பெருமாள் திருவரங்கம் அரங்கநாதர் கோவில். அங்க இருந்து இவங்களுக்கு வந்து நெறைய பொருட்கள்லாம் வருது. தளிகைகள், விலையுயர்ந்த பட்டு புடவை, மாலை இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க செய்றாங்க. அவங்க அம்மனுக்கு வந்து மரியாதையா செய்றாங்க. சகோதரின்ற முறையில அவர் செய்றாரு. இப்ப அடுத்த சித்திரை திருவிழா வரப்போகுது. சித்திரை திருவிழா வந்து ஒவ்வொரு சித்திரை மாசத்திலயும் முதல் செவ்வாய்ல ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. 13 நாட்கள் தொடர்ந்து நடைபெறப் போகுது. இந்த சித்திரை திருவிழால என்ன ஸ்பெஷலான இதுன்னா, அ அப்ப வந்து திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அங்க வந்து அங்க இருந்து இவங்களுக்கு வந்து மரியாதைகள் சீர்வரிசை பொருட்கள் இதெல்லாமே வருது. இந்த மாதிரியான வைணவ சம்பிரதாயப்படியும் இவங்களுக்கு மரியாதை வருது. அதே சமயம் சைவ சம்பிரதாயப்படியும் இவங்களுக்கு மரியாதை வருது. இவங்க வந்து வெளிநாட்டு பணம் வந்து இவங்களுக்கு நெறைய வரும். ஏன்னா இவங்களுக்கு ஜாதி, மத பேதம் இது எதுவுமே கிடையாது இந்த அம்மனுக்கு. இவங்க வந்து சுத்தமான சைவம் தான். அது வந்து முக்கியமா கவனிக்கணும். இந்த மாரிலாம் எதுக்காக சாமி நம்மளுக்காக மேற்கொள்றாங்கன்னா, நம்ம இந்த மாரியா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான். சாந்த சொரூபிணியா ஆன பிறகு அம்மன் எப்பவுமே சைவம் தான். அதோட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாவிளக்கு, எலுமிச்சை மாலை இதுதான் அவங்களுக்கு உகந்தது. அம்மன் வந்து இப்ப வெயில் காலத்துல வந்து நெறைய அம்மை வரும் இல்லையா? அவங்கள எல்லாம் தங்க வைக்க ஒரு மண்டபம் வச்சிருக்காங்க. தனி மண்டபம் வச்சு, அவங்களுக்கு வந்து அம்மனுடைய பிர விசேஷ பூஜை பண்ண தீர்த்தம் இந்த மாதிரி இதெல்லாம் குடுத்து குணப்படுத்தி அனுப்புறாங்க.
இந்த அம்மனுக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அது மாதிரி ஒரு பழைய ஒரு புலவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் வந்து சிவந்திலிங்க சுவாமிகள் அப்படின்ட்டு ஒருத்தர். அவருக்கு வந்து பார்வை இழந்துட்டாரு. அப்ப அம்மனை பத்தி பாடி அவருக்கு பார்வை வந்தது. அதோட ரீசெண்டா பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் நடிகர், பெரிய நடிகர் இல்லையா, அவருக்கும் கண் பார்வை 2 போயிடுச்சு. அப்ப இங்க வந்து ஒரு மண்டலம் 48 நாட்கள் தங்கி இருந்து கண் பார்வை பெற்றாரு அப்படின்ட்டு வரலாறு சொல்லுது. இந்த தங்க கோபுரம், அம்மனுக்கு தங்க கோபுரம் கற்பகிரகத்துக்கு மேல இருக்கும். அது வந்து 71 கிலோ தங்கத்துல ஆனது. 3 கிலோ செம்பு இருக்கும். சோ இவ்வளவு தூரம் செல்வ செழிப்போட அம்மன் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க செல்வத்தை வந்து நாடுறது கிடையாது. இப்ப இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தேன், இப்ப அவங்களுடைய பொருள்கள் இவ்வளவு இருக்கு, அதை பத்திரமா வைக்கணும்னு ரெட்டை போட்டு போடுற மாதிரியான ஒரு அறை தயார் பண்றதுக்காக இன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க அங்கேயே, அங்க கோவில் கேம்பஸ்குள்ளேயே. சோ இவ்வளவு சொத்து இது வந்து அம்மனுக்கு கேட்டு வாங்குறது இல்ல, மக்களா விரும்பி கொடுக்கறது தான். எதனால விரும்பி தர்றாங்கன்னா அவங்க விரும்புறதெல்லாம் நிறைவேற்றுறாங்க. இப்ப முக்கியமானது அதுல ஒரு நிறைவேற்றுறது என்னதுன்னா கரும்பு துளி எடுத்தல் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து குழந்தை பேர் இல்லாம ரொம்ப வருஷமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை பேரு கொடுத்தீங்கன்னா நான் கரும்பு துளி எடுக்கிறோம் அப்படின்னுட்டு. அப்ப உடனே அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து மாசம் ஆயிருது. மாசம் ஆறப்போ அது சீமந்தம் பண்ணுவாங்க இல்லையா, சீமந்தம் பண்றப்போ அந்த புடவை, கணவனுக்கு ஒரு வேஷ்டி இது மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் பத்திரப்படுத்தி எடுத்து வச்சிருவாங்க. அப்புறம் குழந்தை பிறந்து 6வது மாசம் அந்த சீமந்த துணிகள் அது 2யும் வந்து மஞ்சள் தண்ணியில நனைச்சுக்குவாங்க. அப்புறம் குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டு இந்த மாதிரி கொண்டு போவாங்க. முன்னால கணவன் எடுத்துட்டு போவார் குழந்தைய, பின்னால மனைவி பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி கோவில 3 முறை வலம் வருவாங்க. இது நிறைய பேர் இது மாதிரி செய்யறாங்க, குழந்தை வரம் கிடைச்சவங்க எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் கடைசியா இந்த துணியை வந்து ஐயர் எடுத்துக்குவாரு, கரும்பை வந்து பக்தர்கள் வர்றவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. சோ இந்த மாதிரியான நடைமுறை இங்க இருக்குது. சோ இவ்வளவு தூரம் இந்த அம்மனுக்கு வந்து மகிமை இருக்கிறதுனாலதான் அவ்வளவு கூட்டம் வருது. அதனால இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜாதி மத பேத இனம் எல்லாம் பாக்குறோம். ஆனா அம்மனுக்கு வந்து தினமுமே கோவில் முன் மண்டபம் ஒண்ணு இருக்கும். அதுல படுத்து தூங்குறவங்களுக்கு தினமுமே கொலுசு சத்தம் கேட்கும். அம்மன் ராத்திரியில உலா வர்றாங்க. யாருக்காக உலா வர்றாங்க? நம்மளுக்காக தான். நம்ம உலக மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அம்மன் வந்து இன்னுமே கொலுசு சத்தம் கேட்கிற மாதிரி உலா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன முக்கியமா நினைக்கணும்னா, ஏழை பணக்காரன் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளும் அம்மன் வந்து பாக்குறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் அருள் புரியுறாங்க. நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் அதே மாதிரியான ஒரே ஜாதி மதம் இனம் இது மாதிரி எதுவுமே வந்து பேதங்கள் பார்க்காம இருக்கணும். இப்ப உலக போர் அதெல்லாம் நடக்குதுன்னா இது நம்ம நாடு அது அவங்க நாடு அப்படின்ட்டு இல்ல, அம்மன் வந்து எல்லா நாட்டு பக்தர்களுக்கும் ஒரே மாதிரிதான் அருள் புரியுறாங்க. இப்பவுமே வெளிநாட்டு பக்தர்கள் வேற ஜாதி வந்தா கூட வெளியே வெளி பிரகாரம் வர வரலாம். அதனால அந்த மாதிரி எதுவுமே இப்ப அந்த உள்ளதான் சன்னதி கிட்ட வர ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு அம்மன் வந்து நமக்கு எல்லாருமே நமக்கு சொல்லித்தரக்கு தான் எல்லா சிலைகளுமே இருக்குது. நம்ம ஒவ்வொரு கோவிலும் போனாலும் அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும். இப்ப சமயபுர மாரியம்மன் வந்து துர்க்கை அவதாரமா இருந்து இப்ப சாந்த ஸ்வரூபிணியா விளங்கி மக்களுக்கு அருளாட்சி செய்து வர சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பத்தி இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைச்சு சொல்ல முடிஞ்சதுக்கு அதற்கான வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பச்சை பட்டினி விரதம் அந்த சமயத்திலையும் நம்ம அம்மாவை பத்தி சொல்ல முடிஞ்சிருக்கு. இதுக்காக துர்க்கை அம்மன் மகமாயி கருமாரிய வணங்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.